இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே கொஞ்சம் ஏன் தான் இப்படி காவேரி இப்படி பண்ணாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தால் கூட காவேரி அதுக்கான தெளிவான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இன்னும் நியாயப்படுத்திட்டாங்க. அது அவங்களுடைய கோபத்துக்கு அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. விஜய் எதனால காவேரி பேச சொன்னதெல்லாம் கேட்காம இருந்தார் அப்படின்னு பார்த்தா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நிவினுடைய ரூட் கிளியர் ஆகிடும். அஜய்க்கு மேலே நமக்கு பெருசாக ஒரு பாசம் கிடையாது. நமக்கு சித்தி மேலே மட்டும் தான் பாசம். அஜய் மேலேயும் பாசம் கிடையாது, சித்தப்பா மேலேயும் பாசம் கிடையாது. ஸோ இப்போ அஜய் இந்த இவர் லவ் பண்ணுறாங்கிறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு வர பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கலாம். வெளில போகும்பொழுது இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகும்போது காவேரிக்காக நிவின் இருப்பார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கட்டும், நம்மளுடைய கான்ட்ராக்டால் காவேரியுடைய வாழ்க்கை போக வேணாம் அப்படின்னு இவர் ஒரு முடிவை பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் தாத்தா என்ன நினச்சாருன்னா இவர் எப்படி கேட்க போகிறதில்ல, அன்பு நம்ம சொல்கிறதெல்லாம், அதனால் நம்ம தலையிடவே வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வரோம், அவ்வளோதான், நீங்கள் முடிவெடுத்தீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் காவேரி செஞ்ச ஒரு விஷயத்தில் நியாயங்கள் இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கணும். முன்னாடியே விஜய் கிட்டக்க இன்னைக்கு கூட இந்த ராகினியனை பார்த்து பேசி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நிஜமாவே எனக்கு அவர் மேலே இந்த அஜய் மேலாம் எந்த காதலும் அன்பும் கிடையாது, உன்னை பழிவாங்க மட்டும் தான் அந்த கல்யாணமே பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னா அவ அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டது தப்பு. இன்னொன்று, தாத்தா கிட்டக்க பசுபதி மோசம், பசுபதி எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சிருக்காரு, அவ்வளோ மோசம் செஞ்சிருக்காரு, கெடுதல் செஞ்சிருக்காருன்னு சொன்ன பொழுதே இப்படி கடத்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்கலாம். அதையும் சொல்லலை. எல்லாரும் முன்னாடி வச்சு முதல்ல அந்த டிஸ்கஷன் வரும்பொழுது நான் இப்போ கொடைக்கானல் போகும்போது கூட நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தா அந்த ஒரு துணியே மாறி இருந்திருக்கும். எல்லாமே இல்லாமல் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் குடும்பத்தினர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு போலீஸ் வர வச்சது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில ஒரு பெரிய விரிசலாக அது விழுந்துருச்சு. ஏன்னா காவேரி என்ன செஞ்சாலும் விஜய் சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தார். இப்போ தான் அஜயெல்லாம் திட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டார், அவரே நீ கிளம்பி போகிறதுனா போ, ஒன்னாலும் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன், சரி சும்மா கிளம்பி போ அப்படின்னு கோவமாக பேசிடுறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கோவமாக பேசினதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு காவேரி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராத்திரியாக அழுதுட்டு நான் பையை தூக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி கொடைக்கானலில் கிளம்பி போக, அதுக்கப்புறம் இங்கே காவேரியை காணாம் எல்லாரும் தேடிட்டு இருக்கும் பொழுது இவர் யோசிச்சு பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா, போயிடுவான்னு நம்ம சொன்னதுனால தான் கிளம்பி போயிட்டாங்க போல காவேரியை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம். இந்த சமயத்தில் யூஸ் பண்ணியே டபக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளார பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் ராகினியும் பசுபதி வெளில வந்தோடனே யாரையுமே கூப்பிடாமல் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு கிளம்பி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்கறது. அப்பானா இங்கே காவேரி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பிரச்சனைகள் போகிறது ஒரு பக்கம் கதை போக வாய்ப்பு இருக்குது. கடைசியில் விஜய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வருவார்னு நினைக்கிறேன் காவேரியை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இல்லை ஒருவேளை இந்த பிரிவில் காவேரி மேலே நமக்கு இருக்க காதலையாச்சும் புரிஞ்சுப்பாரா விஜய், அவருக்கு இருக்கு காதல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே கொஞ்சம் ஏன்